ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, பசிக்குது, டைம் என்ன ஆகுது? 10 மணி ஆகுது, இன்னும் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்கேன். யாரு கெஸ்ட்டு வந்தீங்களே வீட்டுக்கு, எனக்கு நீங்கள் சமைச்சு போடணும். நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. அதோ கெஸ்ட் நம்பர் 1, கெஸ்ட் நம்பர் 2, கெஸ்ட் நம்பர் 3, 3 கெஸ்ட் இருக்கோம் வீட்டில். இதெல்லாம் வந்துட்டு கசின்ஸ் வந்துட்டு என்ன வந்து சமைக்க சொல்றீங்க. என்னால சத்தியமா முடியாது, தலை பயங்கரமா வலிக்குது. இப்படி சொன்னா எப்படி? எப்படி சரி, எனக்கு பசிக்குது, இப்ப என்ன செய்யணும்? நீங்களே செய்யுங்க. மக்ருனி செய்வீங்களா? மக்ருனி செய்ய சொல்லித்தாங்க செய்யறேன். சொல்றேன், நான் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன், நீங்க செய்யுங்க. சரி, இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். ஆளும் மண்டையும் ஒரு நாள் தானே செய்றீங்க, இத்தனை வருஷத்துக்கு என்ன செஞ்சு போட்டு ஓடி சிம்ரன் நான் வேலையெல்லாம் விறுவிறுப்பாக நடக்குது. ஆல்ரெடி எங்களுக்கு பசிக்கும். சால்ட் போதுமா? இதுக்கு நானே சமைச்சிடலாம் போல. போதும். பாத்தியாடி, அக்காவா சொக்காவா? அது எங்க கம்ஃபர்டபுளுக்காக அப்படி வளைச்சி வச்சிருக்கோம். எங்க கிச்சன்ல குறைய கண்டுபிடிக்காதீங்க. போதும். மஞ்சள் போடுவே. ஒரு கைப்பொடி அளவு மக்ருனி. எப்படி நீ மட்டும் சாப்பிட போறியா? போடு. மலை சமைக்க சொன்னா சவுண்ட் வருது. நாங்கள் இதை வந்து எங்க வாங்கியிருக்கோம்? விநாயகர் ஸ்டோர்ஸ்ல வாங்குறோம் மக்ருனி. இது எப்படி தப்பா சொல்லுவோம் தெரியுது. கொண்டாச்சு. சரி, தூளை கூட நம்ம விடக்கூடாது, அதனால கொஞ்சம் ஆண்டிங்களா உப்பு போட வேணுமா? அது நீ கண்ணா பின்னான்னு பிரிச்சு. இதுல அதுல ஒரு கரண்டி ஊற்ற வச்சுத்தி. நல்லா 4 கரண்டி ஊற்று. 1 அங்கே இருந்து 2 கரண்டி தான். ரூமில் நான் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து ஃபேனே போடலட்டினா ஃபேன் சவுண்டு கேட்குதுன்னு நான் போனேன். கோஸ்ட் ஸ்டோரி. அதுவும் அந்த சவுண்ட் எப்படி கேட்டுச்சுன்னா வெளில வரைக்கும் கேட்டுச்சு. வெளில வரைக்கும் சவுண்டு கேட்கணும், வெளில வரைக்கும் ஃபேன் சவுண்ட் கேட்டுச்சு. கிச்சன் லைட் ஆஃப் ஆயிருக்குன்னு உள்ள கால் எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போடு. போடு. சமைக்க சொன்னா இன்னும் பேய் கதெல்லாம் பேசின்னு இருக்கீங்க. மக்ருனி செஞ்சிருவீங்களா? பைத்தியங்களா? மக்ருனி செய்யுங்கடி. வெங்காயம் வதங்குது காய்ஸ். வெங்காயம் வதங்குது, மண்ணில் வதங்குது. பால் போகுது. ஏய், என்னடி பண்றீங்க? அப்படி நாங்கள் ஒரு ஸ்டெப்பு போடுவோம். ஆறாம் 10க்கு 10 டக்குனு பார்த்தா ஆகுது. இருக்கு 6 10க்கு 10 டக்குனு பார்த்தா. ஐயோ முத்திச்சு.
மக்ரூனி வெந்துடுச்சா? தெரியலையே, பார்க்கணும். வெந்துருச்சு சுத்தி. அழுத்தி பாரு. இன்னும் லைட்டாக வேகணும். இந்த அம்மா பார்த்தே சொல்லிடுவோம். லைட்டாக பசிக்குது. டைம் ஆயிடுச்சு. நான் ஸ்மால் பொருள் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்குது. ஒரு வாழைப்பழமே போதும். சாப்பிட்டேன். சமைக்கல, நீ டிஸ்கோ தான் காட்டுற, அவ தான் சமைக்கிறா. இது எப்படி தெரியுமாடி, ஒரு படத்துல பண்ணுவாங்களே, எடுத்து வைங்க, எடுத்து வைங்க வைங்க, வைங்க வைங்க. சமைக்கிறதுல சும்மா ஆக்ஷன். அந்த மாதிரி ஆக்ஷன் மேடம், அவன் ஆக்ஷன் பண்றான். எல்லாம் நடிப்பு. ஏய் வா, என்ன பண்றாங்க உட்காந்து? லக 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 லக. தள்ளா. அழகி அழகி வாசுருதி போலாம். தூம் தூம் தூம். என்னடி பண்றீங்க? என்ன வேணும் கார்த்திகா உனக்கு? பயம் பயம். பயிர் வந்து நைட்டு சுச்சு வந்தா அப்பா மாட்டான், பேம்பஸ் வேணுமா? அவன் சைஸ் பேம்பஸ் அளவுக்கு தான் தைக்கணும். கலக் கலக். பிரியாணி பிரியாணி தட்டு. போடுங்க செஃப். அசிஸ்டன்ட் செஃப்னா சும்மா கட் பண்ணி தரதான். நான் தெரியுமா? தெரியும். ஜூம்ல காட்டாது. ஸ்டெப் 2 டொமேட்டோ போட போறோம். இல்ல இது ஸ்டெப் 3. ஓ ஸ்டெப் 3. ஸ்டெப் 2 நம்ம பூண்டு போட்டோம். யோசிக்கிறோம் என்ன போடுறோம். இந்த சமையலை சாப்பிட்டு நாங்கள் உயிரோடு இருக்கோமா இல்லையா ஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? ஃப்ரைட் ரைஸ் 210 ரூபா. ஃப்ரைட் ரைஸ் 210 ரூபா. 220 ரூபா. 220 ரூபா ஃப்ரைட் ரைஸ். ஏற்றினே போங்க ரேட்டு. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. டீனா ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் தக்காளி போட்டு ஃப்ரைட் ரைஸ். செய்கிறது மக்ரூனி. ஃப்ரைட் ரைஸ் செய்யணும். பார்த்து எதனால இங்கே இருக்குன்னு கேட்கும். கார்த்திகா போயிட்டு ஸ்டோரி கேட்டு வரியா? இது உட்காந்து இருக்கும். இப்படி தாண்டி உட்காந்துச்சு கருப்பா எந்திரிடி. ஐயோ ஆல்ரெடி பயத்துல ஜோகம் வந்திருக்கேன் நானே. தக்காளி வாங்கிச்சா? ஆவி பிடிச்சிச்சு. ஆவி அடிச்சிருச்சு. ஆவி அடிச்சிச்சா? அதான் காலையில ஆச்சு. தெரியல. இது வந்து ஸ்பெஷல் மசாலா, மிக்சட் மசாலா. மிக்சட் மசாலா. நாங்கள் இந்த ரெசிபி சொல்ல மாட்டோம். சீக்ரெட். இது வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கமெண்ட்ல சொல்றோம். வர வர வரன்னு பர 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 வர வரன்னு தூவியாச்சு. வர வரன்னு கொஞ்சம் ஒட்டிக்கிச்சிங்க. அதை எடுத்து என்ன பண்ணணும், நாங்க வந்து ஹைஜீனிக்கா சமைப்போம். இந்த கையை வச்சுலாம் சமைக்குமா? யார் சொல்றா பாருங்க, குண்டான கையை விட்டு. ஏய் எங்க மாமா வந்துட்டாரு गाइस. எங்க மாமா வெயில்ல போய் வேலை செஞ்சு உழைச்சிட்டு வந்திருக்காரு வீட்டுக்காக. முடிஞ்சு மசாலா போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், half glass of water. இருங்க நான் போய் வாட்டர் எடுத்துட்டு வரேன். வாங்க மக்ரூனி போடலாமா? ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க. தக்காளி தொக்கு இதுக்கு பெயர் தக்காளி தொக்கு. இதில் பாஸ்டாவை போட்டா
இதுல நம்ம மக்ரூனி போட்டோம்னா அது மக்ரூனி, முட்டை வச்சு ஊற்றணும்னா முட்டை மக்ரூனி. அதுவே இதுல காய் போட்டோம்னா காரக்குழம்பு, லைட்டா புளி ஊற்றணும்னா காரக்குழம்பு. அப்படியே சாப்பாடு பண்ணி சாப்பிட்டா தக்காளி சாதம். இந்தாங்க மேடம். சாரி செஃப். அஞ்சு பேருக்கு 5 முட்டையா? நம்ம ஹைஜீனிக்கா செய்யறோம்ல. நம்பர் 1. அவ்வளோதான். ஒன்று. பெரிய டாஸ்கே இந்த முட்டையை உடச்சி ஊத்துறது தான். ஏய் ப்ளூ கலர்ல இருக்கு முட்டை. மார்க் பண்ணிருப்பாங்க. போச்சு போச்சு. இப்படி தாட்டினா எப்படி இருக்கும்? சரி பண்ணி முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணோம்? தெரியலையே. கலக் கலக் கலக். இப்படியே வா. ஆமாம் சித்தி, முட்டை உடச்சி ஊற்றிட்டு கலக்கணும் தானே? ஆமாம். கலக் 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 கலக்கு. இதுக்கு பேர் என்ன? முட்டை சாதம். இதில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா முட்டை சாதம். இது இருக்க பெயர் முட்டை குழம்பு. பா, ஒரு டிஷ்ஷு செய்கிறதுக்குள்ளே எத்தனை டிஷ்ஷு செஞ்சிடும். ஸ்லோவா என்னடா இது? வா வந்துடு, வா சுருதி போலாம். ஐயோ சூப்பர். கைஸ், மகரோனி கைஸ், செவரிச்சு கைஸ். ஹைஜீனிக். பரவாயில்ல, இப்பதான் கழுவு ஹைஜீனிக்காக தான் இருக்கும். கை வைக்கிறதுக்கே நாங்கள் ஹைஜீனிக் இதெல்லாம் இதெல்லாம் அதுக்குள்ள யாரும் பண்ணி ஒட்டி ஐயோ. சமைக்க கற்றுக்கணும் காய்ஸ், ரொம்ப நல்லது. வெளியே வந்து நல்லது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சமைக்கிறது. இவ்வளோ ஐயோ, எப்படிதான் இந்த அம்மாங்களாம் டெய்லி மீன் சமைக்கிறாங்களோ, ஒரு நாள் மீன் இருக்கே நமக்கு கை கால்லாம் வலிக்கும். உங்களுக்குலாம் தங்க வலையிலே போடணும். போடுங்க, போடு முடிஞ்சா போட்டு போட்டுருணும். எப்படி? கலக் 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 கலக். நானே கூட சேர்ந்து ஆடுறேன், ஃபோனும் ஆடுது. பிடிச்சிக்கோ, நல்லா பிடிச்சிக்கோ. இதை கலக்கிறதுக்கு இவளுக்கு தெம்பில்லை காய்ஸ், அப்போ பார்த்துக்கோங்க. ஷெஃப்பு இப்படியெல்லாம் பேசலாமா? நீங்கள் இப்படிலாம் இருக்கலாமா ஷெஃப்? ஒரு மக்ரூனி கலக்கிறதுக்கு தெம்பில்லை ஷெஃப் உங்களுக்கு. நம்ம வந்து கொத்தமல்லி கட் பண்ணுறோம் கைஸ். கொத்தமல்லி எப்படி போடுவோம்? பரபரன்னு மல்லியா பரபரன்னு பரபரன்னு பரபர. சிக்கன் குருமா வாசனை வருது, அது வீட்டில் சிக்கன் குருமா செய்யறாங்க. அப்போ கூட நம்ம செய்கிறது வாசனை வருது சார், யார் வீட்லேயோ. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட முட்டை மக்ரோனி. அலங்கார பந்தலிலே நல்ல ஸ்மெல் இங்கே தான் வருது. இங்கேருந்து தான் பக்கத்து வீட்டில் யார் வீட்டில் இருந்தோ. டைம் என்ன ஆகுது தெரியுமா? கரெக்டாக 10:30. 10:28 ஆகுது. நாளைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் கிளம்பணும். ஒரே பிஸி ஸ்கெட்யூல், ஒரே பிஸி ஸ்கெட்யூல். வேலைகள் இருக்கு. நாளைக்கு 2 கல்யாணம் இருக்கு. மக்ரோனி ரெடி ஆச்சா இல்லையா? ஆயிடுச்சு, ரெடி ரெடி. வாயில தான் சுட்டுன்னு இருக்கிறீங்க, அங்கே எதுவும் சுட்ட மாதிரி தெரியல. இதோ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. என்ன இது கரண்டிலாம் ஒட்டின்னு இருக்கு? பேட்ச் ஒர்க் பண்ணுவோம் இப்போ நாங்கள். இருங்க, உடம்பே வளைஞ்சு எடுத்துருவோம் அதை பெரட்டுறதுக்குள்ள. மனம் நன்றாக இருக்குது. டேஸ்ட்டை பார்த்துருவோம். எங்க இருந்து சிக்கன் கொடுப்போம்? பக்கத்து வீட்டிலேருந்து வருது.
நல்லா இருக்கு. நல்லா வந்துட்டு உப்பு தான் வைக்கணும். கம்மி பண்ணிக்கோ, அதே அதுதான் இருக்கு. இது வேற வேற ஒரே இடத்துல கை தான் நமக்கு பரபரன்னு தூங்கிட்டாங்க. பரபரன்னு கொஞ்சம் அப்படிதான் guys. ஆமா ஆமாண்ணா, அப்படிதான். மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு guys. அவ்வளவுதான், சாப்பிட வேண்டியது. வெற்றிகரமாக 2 பேரும் சேர்ந்து மக்ரோனி செஞ்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கரண்டி செஞ்சிட்டோம். செஞ்சிட்டோம். நம்மளே செஞ்சிட்டாங்க. நீங்க செஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. சிக்கன் குருமா மாதிரியே இருக்கு. டேஸ்டா இருக்கு. உண்மையாலேவா சொல்றீங்க? இது பண்ணுங்க. சிக்கன் குருமா மாதிரி. அப்படியா இருக்கு? டேஸ்டா இருக்கா? சிக்கன் போட்ட மாதிரி. என்னடா இந்த கை வரணும். என்னடா இது? இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்ல ஹலோ, நீங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ் சொல்றீங்க. இந்த வீடியோ சொந்தக்காரங்க நான். பாத்தியா? சூப்பரா இருக்கு மக்ரோனி. Thank you so much. உண்மையாலே நல்லா இருக்கு. நன்றி நன்றி. கறி கறி கூட அந்த கொத்து பொறுத்த சாப்பிடலாம் அந்த டேஸ்ட். சமைச்சு கைக்கு ஏதாவது அம்மா நானும் தான் பார்த்தேன். கறி கூட நீங்க தான் கொடுக்கணும். ஓகே गाइस, நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்ல பார்க்கலாம். பை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பு அருமையா சமூக சேனல்ல. ஓகே பை.